வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு சின்ன ஹெட்ரூம் ஒன்று பைப்போட சீலிங் ரூஃப் பைப் போட வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த வீடு காரைக்கால் ஏரியாவில் கீழே ஒர்க் நடந்துட்டுருக்குது. இப்போ மேலே ஒரு ஹெட்ரூம் மாரி ஒரு ரூம் மட்டும் போட்டிருக்காங்க, மாஸ்டர் ரூம் மாரி ஒரு அட்டாச் பாத்ரூம் போட்டிருக்காங்க. இதில் 2 அடி லாஃப்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் விட்ருக்காங்க, அதை மட்டும் ஒதுக்கியாச்சு. அதுலேருந்து சென்ட்ரு பண்ணி 2 ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் ஒரு சென்டரில் கொத்து லைட்டு போடுற மாரி ஒரு பாக்ஸு ஃபேன் பாக்ஸ் போடுறோம். சுற்றிலும் ஒரு 8 ஸ்பாட் லைட்டு போடுறோம், 3 இன்ச் ஸ்பாட் லைட்டு. இந்த ஸ்பாட் லைட்டு போடுறப்ப நம்ம 2 அடி லாஃப்ட்டு ஒதுக்கி தான் போடணும், அதுக்கேற்ற மாரி தான் போடணும். ப்ளஸ் இதுலேருந்து கரெக்டாக 14 இன்ச்சு, இதுலேருந்து 14 இன்ச்சு நம்ம கிராங்கு கம்பி வராத அளவுக்கு வச்சுக்க வேண்டியது. ஒரு அடிக்கு மேலே எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். நம்ம இந்த 2க்கு சென்ட்ரு பண்ணி ஒரு பாக்ஸு, இதுக்கு 2க்கு சென்ட்ரு பண்ணி ஒரு பாக்ஸு அதேமாரி போடுறோம். நம்ம மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால பால் சீலிங் பண்ணுற இதிலே 2 கோட்டு பட்டி பார்த்தாலே ஃபினிஷிங்காக இருக்கும். இதுலேருந்து ஏரியா சென்ட்ரு பண்ணி ஃபேன் பாக்ஸு ப்ளஸ்ஸு கொத்து லைட்டு பாக்ஸ் போடுறோம். இப்போ அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அதுக்கு சென்ட்ரு பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டா அது முடிஞ்சிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஹீட்டருக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு லைனை இறக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கார்னரில் பெட் போர்டு தான் வரதுனால எல்லா சைடும் இறக்கி விட்றோம். ப்ளஸ்ஸு மட்டை ஸ்லாப்பாக இருக்கிறதுனால அதை பெண்டு பண்ணி டேரெக்டாக இறக்கி விட்றோம். டேரெக்டாக பீஸ் பைப் போட்டு நம்ம டேரெக்டாக இறக்கிடலாம். இந்த பீஸ் பைப் நம்ம ஒட்ட தேவையில்ல, ப்ளைனாக இறக்கிடலாம். பீமாக இருந்தால் ஒட்டணும், கட்டாயமாக ஒட்டணும். இப்போ 8 ஸ்பாட் லைட்டு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஈவன் பண்ணி சென்ட்ரு பண்ணி போட்டாச்சு. ஸ்பாட் லைட்டுக்கு தனி லைனாக விட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த ஹோம் தேட்டர் லைன் அதுலேருந்து கரெக்டாக ஒரு அடி இறங்குற டைமுக்கு அது கரெக்டாக இந்த சைடில் 4 சைடும் இறக்கி விட்டாச்சு. இந்த மெயின் லைனு சரி, நம்ம ஸ்பாட் லைட்டில் சென்டர்லேருந்து பிரித்து 2 சைடு முக்கால் பைப் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அதேமாரி இதுலேயும் சென்டர்லேருந்து 2 சைடு ஸ்பாட் லைட்டுக்கு கனெக்ஷன் பண்ணியாச்சு. அது வழியாக லிங்க் போயிடும். இப்போ ஹோம் தேட்டர் லைனை ஒரு அடி வச்சுட்டு இங்கே ஒரு பெண்டு இறக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த செவுத்துலேருந்து ஒரு அடி வச்சுட்டு நம்ம டிவி வைக்கிற சைடில் ஹோம் தேட்டர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி முக்கால் பைப்பை இறக்கி விட்டாச்சு ஃபுல்லாக. கேபிள் ஜம்பர் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் ஃபுல்லாக கம்பி தான் கட்டி ரெடியாக இருக்குது, ஏன்னா காங்கிரீட்டு போகிறதுக்கு. இந்த சைடு ரெக்க மாரி இருக்குது, ஒரு அடி ரெக்க இருக்குது. அதுக்கு சென்ட்ரு பண்ணி இங்கே ஒரு பாக்ஸு ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு 4 பாக்ஸு கேட்டிருக்காங்க. ஒரு 4 டிவைட் பண்ணி போட்டிருக்கோம், 4 போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த சைடில் ஒரு 4 பாக்ஸு, இந்த கார்னர் சேர்த்தா 4 பாக்ஸ் வரும். அந்த சைடில் எலிவேஷன் லைட்டு தெரிகிற மாரி கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாரி போட்டிருக்கோம். இதில் ஒரு டெப்த் பாக்ஸ் போட்டால் முடிஞ்சிடும், ஏன்னா காங்கிரீட்டு காங்கிரீட்டு போகிறதுனால ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மார்னிங் இதை போடுறதுனால கடை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம 4 சைடு இறக்கி விட்டாச்சு. ஹீட்டருக்கு பாயிண்ட்டு வெளியில் வைக்கிறதுனால வெளியிலே இறக்கி விட்டாச்சு. இங்கேருந்து ஒரு பைப்பு வச்சுட்டு பின்னாடி ப்ரொவிஷன் வீட்டுக்கும் ப்ளஸ் அந்த சர்க்யூட் போர்டுக்கு தூக்கி விட்ருக்கோம். அந்த பைப்லேருந்து கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது. நம்ம இந்த சைடு பாக்ஸ் தான் போட்டுட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும் ஒர்க்கு. நம்ம சைடில் எல்லாம் முக்கால் டெப்த் பாக்ஸாக போட்டுட்ருக்கோம், ஏன்னா ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி தான் போடுறதுனால. ஸ்பாட் லைட்னால் வச்சு கட்டியாச்சு. இப்போ அட்டை வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு. அவங்க கலவை கொட்டுறதுக்கு டைமாக இருந்ததுனால கட்ட ஆரம்பித்தாச்சு. இப்போ சைடில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபுல்லாக இந்த சைடு கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த சைடில் ஜங்ஷன் பாக்ஸ் இங்கே ஒன்று லிங்கு, இங்கே ஒரு லிங்கு இறக்கி விட்ருக்கோம். ஒரு பைப்பு ஒன்று மேலே மாடியில் லைட்டுக்கு அதுக்கு ப்ரொவிஷனுக்காக தூக்கி விட்ருக்கோம். மெயின் லைன் ஒன்று அந்த ஹீட்ரு நம்ம கிச்சன் பாத்ரூம் சைடு தூக்கி விட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.